உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எல்லா வருடங்களிலுமே ஏதோ ஒரு ஆஸ்பெக்டை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மெட்டல் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் இருந்ததுன்றது சொல்லுவோம். இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா நிறைய எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ கோல்டுங்கிறது நார்மலாக பழைய இதில் பார்க்கணும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சீசன் ஓரியன்டாக இருந்தது. ஒரு தை மாதம் வந்துடுச்சு எல்லோரும் வாங்குவாங்க, இல்லை அக்ஷய திருதி வந்துடுச்சு எல்லோரும் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக போயிடுச்சு. இப்போது அதே மாதிரி சூழ்நிலை தான் கொண்டு வந்து மெட்டல் நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா மெட்டல் ஒரேடியாக ஏறின்னு இருக்கும்போது ஏன் ஏற்றுறோம்? ஸ்பெக்குலேஷன், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஆக்சுவல் டிமாண்டு அங்கே போய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இங்கே ரேட் ஏற்றுறோன்றது பை அண்ட் செல் கான்செப்டில் ஏறின்னு இருக்கு. இப்போ கோல்டு சில்வர் வந்து இன்னுமே வந்து விலை ஏறும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. உண்மையிலே விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இது ஸ்பெக்குலேஷன் இருக்கிற வரைக்கும் ஏறிட்டு தான் இருக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன் தடுக்க முடியாதுங்கிறது தான் ஃபேக்டர். ஏன்னா ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா எனக்கு லார்ஜ் கேப்போட ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ தான் நிறைய பெனிஃபிட் கொடுத்தோம். சில்வர் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக வந்து காப்பர் கமாடிட்டி சைக்கிள் அடுத்து காப்பர் இருக்கிறதுனால காப்பர் வந்து பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வேதாந்தாவோட ஷேருமே கூட 50% வந்து ஹையாக இருக்குது. ஸோ இப்போ சில்வரை விட்டுற மாதிரி நம்ம காப்பரை விட்டுருவோமா சார்? ப்ரைஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ரெஃப்ளெக்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் பேலன்ஸ் ஷீட்ஸ். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் ஈக்குவேஷனும் கூடாது. அதெல்லாம் வேற, இதெல்லாம் வேற. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் டாக்டர் KR ரமேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பெருவானகரத்தில். சரி, இப்போ வந்து 2025ஆம் ஆண்டு ஃபுல்லாகவே வந்து மெட்டல்ஸே நோக்கி போயிடுச்சு. ஸோ 2026மே இதே மெட்டல்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டோட நிலைமை எப்படி சார் இருக்க போகுது? எல்லா வருடங்களிலுமே ஏதோ ஒரு ஆஸ்பெக்டை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மெட்டல் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் இருந்ததுன்றதை சொல்கிறீங்க. இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா நிறைய எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். ஏதாவது காஸ்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் பெஸ்ட் பெனிஃபிட்டாக கொடுத்ததோ, அதாவது இப்போது மெட்டல் எல்லாம் ஹைலி இன்ஃப்ளேட்டட் ஆகிடுச்சு, ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம பண்ணோன்னா இதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று பார்க்குறோம் இல்லையா. அங்கே சேச்சுரேஷன் மார்க் வந்துடும். ப்ரைஸில் வந்து PLC மெத்தட்னு சொல்லுவோம். மேலே போயிட்டு அப்படி லைன் அப்படி மேலே நின்று அப்படியே லைனாக போகும், ஒரு கோடாக போக ஆரம்பிச்சிடும். அது சேச்சுரேஷன் மெத்தட்னு பேர். அப்படி அந்த சேச்சுரேஷனில் வந்துட்டுனா வேறு எதுனா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ நேச்சுரலி இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இதுதான் ஆக்சுவலி ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஹெல்த்திக்கான வாய்ப்புகள் இந்த 2026 வர ஆரம்பிக்கும். ஏன்னா எதை பேஸ் பண்ணி ப்ராடக்டாக மாற்றி விற்க முடியும், இந்த ப்ராடக்ட் ஓரியன்டில் என்ன மார்ஜின் பண்ண முடியும், காஸ்ட் அந்த பேஸில் பண்ண முடியும் அப்படிங்கிற அனலைஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் இந்த வருஷம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா வெறும் ரா மெட்டீரியலோட காஸ்ட் ஏற்றிக்கிட்டே போனால் கன்சியூமர் என்ன பண்ணுவான் இல்லையா. அதனால் அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலி மாறும். அதனால் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே இந்த வருஷம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுலேயும் சீசனல் ஓரியன்டல் பிஸ்னஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லைக் டெக்ஸ்டைல் பிஸ்னஸஸ், அந்த சீசன் வரும்போது அது ஏறுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கோல்டுங்கிறது நார்மலாக பழைய இதில் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சீசன் ஓரியன்டாக இருந்தது. ஒரு தை மாதம் வந்துடுச்சு எல்லோரும் வாங்குவாங்க, இல்லை அக்ஷய திருதி வந்துடுச்சு எல்லோரும் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக போயிடுச்சு. அதுலேயும் இது பீக்கு போயாச்சு. இப்போ அதனுடைய ஸ்பெக்குலேஷன் எப்படி இருக்குன்னா அங்கே டாலருடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறிட்டே இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு கரெக்டாக முன்னெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனேட்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். இங்கே ருப்பியை டிவேலேட் பண்ணுறத பேசி இங்கே வந்து நம்ம கோல்டு வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பேலன்ஸிங் மெத்தட். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ தான் பபுள் பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் காஷனாகவே இருக்கணும். மெட்டல் ஓரியன்டில் எக்ஸ்ட்ரா காஷனோடு இருக்கிறது நல்லது. ஏன் காஷனாக இருக்கணும்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியான ப்ராடக்ட் ஜாஸ்தியாக போடும். ப்ராடக்ட் வந்தால் கன்சியூமர் வாங்க மாட்டான். அங்கே இப்போ பையிலனா லாஸ் அப்படிங்கிறது வந்து நின்றுடும். இன்எவிட்டபிள் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நெகட்டிவ் காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ரேட்டை
கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ மெஷர்ஸ்லாம் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா பிப்ரவரி வந்த உடனே பட்ஜெட் வந்துடும். பட்ஜெட் வந்த உடனே இதுக்கான காஷஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஆஸ் எக்கனாமிஸ்ட் நமக்கு தெரியும் என்ன பண்ணுவோன்னு. இதுக்கெல்லாம் கேப் போடுவேன். எப்படி நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேப்லாம் கிடையாது. அது வாட்டுக்கு போகும், ஒரே நாள் கிராஷ் ஆகும். இப்போல்லாம் கிடையாது இல்லை, அந்த 30% ஒரு கேப் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதிலேருந்து ரெகுலேட்டரி நிறைய வர ஆரம்பிக்கும். இப்போ இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் தான் அதுக்கெலாம் வரும். ஸோ அப்போது போலீசிங் மெத்தடாலஜி ஆர் ரெகுலேட்டரி மெத்தடாலஜி அப்படிலாம் வர ஆரம்பிக்கும். அப்படிலாம் வந்தோடனே அதனுடைய மெத்தடை கம்மி பண்ணுவோம். லைக் NCDXல ஒரு காலத்தில் என்ன பண்ணினோம், நேஷ்னல் கமாடிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்குள்ளார போகும்போது எல்லா கமாடிட்டி உள்ளே கொண்டு போய் வச்சுக்கணும். அக்ரி கமாடிட்டி எல்லாம் வந்தது. ஏகப்பட்ட பேர் உள்ளே போய் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ என்னாச்சு, சாப்பாட்டுக்கு விஷயங்கள் எல்லாம் ஏற ஆரம்பிச்சா என்ன ஆகும், நமக்கு எல்லாரும் அவஸ்தைப்படுவோன்னு அதெல்லாம் அப்புறம் டீலிஸ்ட் பண்ணாங்க, அதில் எடுத்துகிட்டு பண்ணாங்க. இப்போது அதே மாதிரி சூழ்நிலை தான் கொண்டு வந்து மெட்டல் நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா மெட்டல் ஒரேடியாக ஏறின்னு இருக்கும்போது ஏன் ஏற்றுறோம், ஸ்பெக்குலேஷன், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஆக்சுவல் டிமாண்டு அங்கே போய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இங்கே ரேட் ஏற்றுறோன்றது பை அண்ட் செல் கான்செப்டில் ஏறின்னு இருக்கு. அது இன்னும் கிளியராக போட்டீங்கன்னா இயர் 2006 ருப்பியை வந்து நம்ம இதில் சேர்த்து விட்டோம் ட்ரேடிங்க்கு. 40 ரூபா 42 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த தான் எதுக்குன்னு தெரியாது, நம்ம எல்லாம் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது டே ட்ரேட் பண்ணுறது, ஸ்பெக்குலேட் பண்ணுறது, இதுக்குள்ளார போகும்போது ரேட் ஃப்ளக்சுவேஷன் தேவை இருக்கோ இல்லையோ நம்ம போய் அதை வாங்கி விற்கிறது. இது ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரியில் வரும்போது அவனுக்கு அடிக்கும். இப்போ ரியலாக அந்த கன்சியூமர் இருக்கான் பார்த்தீங்களா, ரா மெட்டீரியல் கன்சியூமர் மெட்டலில், அவனுக்கு அங்கே ப்ரைஸு அவனுக்கு காசு கட்டுப்படி ஆகலைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டுப்படி ஆகலைன்ற வந்துடும். அப்போ ஹீ வில் ஃபேஸ் இட், ஐயோ இந்த இண்டஸ்ட்ரி விட்டு விளைய இல்லாமல் நம்ம அப்படின்னு தோணி போயிடும். அப்படி போட்டு இது வந்துடுதுன்னா அது எமர்ஜென்சி ஸ்டேட்டஸை மாறிடும். அந்த காஷன் இருக்கிறதுனால இந்த ரெகுலேட்டரி வரும். இப்போ பிப்ரவரியில் பை திஸ் பட்ஜெட் வரும்போது நமக்கு நிறைய ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் இந்த மெட்டலில் வந்து நிற்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இப்போ 2026 எந்த செக்டர்லாம் சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது? 2026 ஜென்ரலாக இப்போ சொன்ன மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ரிலேட்டட்லாம் காஸ்ட் எஃபெக்ட் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம். இப்போ வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து உங்களுக்கு எல்லா ஆனுவல் முடிஞ்சு வந்துடும், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடான ஆன்சர்ஸ்லாம் வந்துடும் 25-26க்கு. இப்போ இது வந்த உடனே என்ன ஆகும்னா ஜூனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் ஓரளவு பார்த்து பண்ணினோம்னா அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பிக் பண்ணிடலாம். இதுதான் ஆக்சுவலி நம்ம பண்ணலாம். இன்னும் இல்லை எனக்கு கொஞ்சம் இயர்லியராகவே சொல்லுங்கள் அப்படின்னாக்கா நேச்சுரல் கேஸஸ் அண்ட் ஆயில், ONGC சொல்கிறோம், டீப் இண்டஸ்ட்ரி சொல்கிறோம், ஆயில் அண்ட் OCTAL சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, ஆயில் ரிலேட்டடான இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த ரேலி வரும். ஏன்னா ஒன்ஸ் கோல்டு ஏறுற மாதிரி இதுக்கு கருப்பு தங்கம்ன்ற மாதிரி இந்த தங்கங்கள்லாம் ஏற ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏற ஆரம்பிக்கும். அடுத்து இதெல்லாம் இப்போ இறங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ HPCLோ VPCLோ பார்த்தீங்கன்னா கீழே கடன்னு இறங்கிட்டு இருக்கு. டெய்லி செல்லிங்கில் தான் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாட்டம் அவுட் ஆகும். அப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அது நேச்சுரலி உங்களுக்கு மேலே ஆரம்பிச்சு. இப்போ கோல்டு சில்வர் வந்து இன்னுமே வந்து விலை ஏறும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. உண்மையிலே விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இது ஸ்பெக்குலேஷன் இருக்கிற வரைக்கும் ஏறிட்டு தான் இருக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன் தடுக்க முடியாதுங்கிறது தான் ஃபேக்டர். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த சைக்கிள் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பெரின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அதாவது டேட்டில் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடணும், அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணி அதை ரோல் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ் இருக்காமல் கேரி ஃபார் பண்ணணும். அப்போ நேச்சுரலி இவங்க புதுசாக வாங்குவான், ஹையர் ரேட்டில் வாங்குவான். இவன் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், யார் இந்த ட்ரேடர்ஸ் சொல்லக்கூடியவன், தோஸ் ஆர் ஆல் ட்ரேடர்ஸ் ஹூ ஆர் ஆல் இன்வால்வ்டு தெம்செல்ஃப் இன் இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இம்சை. அதனால் இவன் என்ன பண்ணுவான், இவன் லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரான். இப்படி தான் தள்ளி போட்டு அதனால் இவன் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை ஏற்றும்போது அந்த கரெக்டாக அந்த எக்ஸ்பைரி டேட் மூலம் மேலே ஏறிண்டே இருக்கும். நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அதோட ரேட்டில் வரும்போது கரெக்டாக ஏறிட்டே போகும். அதுதான் விஷயமே ஒழிய இது ஆர்டிஃபிஷியல் க்ரோத் அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ இதுதான் ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே, அதாவது சேஃப்டி ப்ரிகாஷனில் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நேச்சுரல் என்விரான்மெண்டல் கேசஸில் வார் மாதிரி த்ரெட்டெல்லாம் வரும்போது, ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே சில இதெல்லாம் வரும்போது அந்த த்ரெட்டும் போது வாங்கிறது தான் இந்த கோல்டு. ஏன்னா கோல்டு வந்து எவர் நமக்கு இருக்கும் ஃபிசிக்கல் கோல்ட்ஸ். இது அப்படி தான் வரும். இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக பண்ணுறோம் இல்லையே, எல்லாமே எலக்ட்ரானிக்கில் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே என்ன ஸ்பெக்குலேட்டிவ் மெத்தடில் போயிடுச்சு. இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மெத்தட் இருக்கிறதுனால தான் இந்த ஃப்ளக்சுவேஷன் இவ்வளோ எராட்டிக்காக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் கோல்டு கன்சியூம் பண்ணக்கூடிய கோல்டு வச்சுருக்கிற ஜுவல்லரி மார்ட்டுக்கோ இல்லை நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஏன் ஏறுதுன்னு தெரியல சார், அவஸ்தையாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் உண்மை.
அதனால இது ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும். இப்போ சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வருட காலமாவே இவி வெஹிக்கிள்ஸ் வந்து அவ்வளவா சேல் போகவே இல்ல. அப்போ இது ஸ்பெகுலேஷன் மட்டும் தான் ரீசன். பியூர் ஸ்பெகுலேஷன் தான், நோ டவுட். ஓகே. ஏன்னா again I am putting it to you, when the cost is high, ம். the investor will not invest in that. ஏன்னா அவனுடைய ப்ராடக்ட் காஸ்ட் ஏறிடும். அவனுடைய ப்ராடக்ட் காஸ்ட் ஏறினா கன்சியூமர் இல்லாமல் போச்சுன்னா அவன்கிட்ட நின்று போடும். இல்லை இன்வென்ட்ரி நின்று போச்சுன்னா he will end up in loss. அதுதான் காஷன். அந்த காஷன் புரிஞ்சவன் எவன் கை வைக்க மாட்டான். என்ன எண்ட் யூசர் எவனா இருக்கணும். நார்மலாக சொல்லுவான், கல்யாண மண்டபம் ரெடியாக இருக்கும், மாப்பிள்ளை பொண்ணு இல்லாமல் என்னத்தை பண்ணுறது இல்லையா? அதுதான் விஷயம். இவனுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு நாளைக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால they will be very cautious on this. அதனால் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ சீக்கிரம் சட்டுன்னு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காஸ்ட் இருக்குமா. ஏன்னா ஒரு ரேட் ரெக்கனர்னு ஒன்று வச்சுருப்போம். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பார்க்கும்போது ரெக்கனர் இருக்கும். இந்த ப்ரைஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் என்னுடைய செல்லிங் மார்ஜின், பையிங் மார்ஜின் இருக்கும். அப்போ தான் என் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க முடியும். வேர் ஐம் ஸ்டாண்டிங் கேட்கும்போது நான் என்ன பண்ணணும், ஐ லேட் அரே திஸ் ஒன். என்னோட காஸ்ட் மேட்ச் பண்ணி பேலன்ஸை என்னுடைய அட்மின் காஸ்ட்டில் சேர்த்து எனக்கு வர்றது ப்ராஃபிட்னு சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு வர்றதே காஸ்ட்டை ஹையர் கொடுத்துட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா லாஸஸ் இன்வெட்டபிளாக மாறிடும். அப்போ ஐ லேட் வெரி காஷியஸ் ஆன் ப்ரொக்யூரிங் தட் ரா மெட்டீரியல் இட் செல்ஃப். அதனால தான் சில்வர் இஷ்யூ இருக்குது. இப்போ வந்து முன்னாடி போர்ட்ஃபோலியோவில் வந்து 10 to 15% வந்து கோல்டுக்கு சில்வருக்கு அலோகேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கோல்டு சில்வர் 100%க்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ ரீஅலோகேட் பண்ணலாமா சார்? இது ஆக்சுவலி கொஞ்சம் லிக்விடேட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் லிக்விடேட் பண்ணணும். ஒரு நப்பாசை கொஞ்சம் பார்த்து பண்ணலாமேன்னு இருக்கதான் செய்யுது, நோ டவுட். ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாமா சார்? அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். டேர்ன் ஆகும், ஒரு யூ டர்ன் எடுக்கும் நார்மலாக. அது கொஞ்சம் லிவரேஜ் கொடுத்துட்டு எடுத்துடணும். ஆக்சுவலி இது ஓவர் காஸ்ட் தான், சந்தேகமே இல்லை. இப்போ 2025 வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ 26 பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எஸ், இருக்கா? தேர் இஸ் அ ப்ராபிலிட்டி. ஏன்னா ஸ்மால் கேப்புக்கு நிறைய ப்ராபிலிட்டி இருக்குது. ஸ்மால் கேப்பில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரிஸ்க் இல்லாத ஸ்மால் கேப் இல்லை. அது கொஞ்சம் பேலன்ஸ் ஷீட்டை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க வந்து அட்லீஸ்ட் டெட் ஃப்ரீயாகனு இருக்காங்க முதல்ல பார்த்துக்கணும். டெட் ஃப்ரீ ஆகிட்டானாலே கொஞ்சம் போகலாம், நம்ம அவங்களோட சேர்ந்து போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது நேச்சுரலி புக் வேல்யூம் டெட் ஃப்ரீ ஆகிட்டானா அவங்க கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஈல்டு கொடுக்கும், நல்ல ஈல்டு கொடுக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு லார்ஜ் கேப்போட ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் தான் நிறைய பெனிஃபிட்டை கொடுத்தது. ஸோ அதுதான் லாங் டேர்மில் கொடுத்தது எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால் அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், தப்பு இல்லை. ப்ரொவைடட் யூ லைக் டு டூ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாங்கக்கூடாது. அண்ட் மோஸ்ட்லி நேயர்களுக்கெல்லாம் சொல்கிறது, அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு மட்டும் வாங்காதீங்க. உங்களுக்கு உங்கள் நாலேஜை அதில் போடுங்க. முதல்ல நீங்கள் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தை போடுறீங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யார் சொன்னாலும் சொன்ன பேச்சு கேட்காதீங்க. சொன்ன பேச்சு கேட்குறது குழந்தைகளுக்கு தான், நமக்கு இல்லை. நம்ம இன்வெஸ்டர்ஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, உள்ளே போய் அது துப்பிட்டோம், அப்படியே துப்பிடுறது. இது கம்பெனி நல்ல கம்பெனி இல்லை, கெட்ட கம்பெனி இல்லைலாம் சொல்லிடுறது. அது என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் கூட கேட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லையே, அப்படி செஞ்சிடலாம். இப்போ 2026 வந்து நிஃப்டி 27,000 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணுமா சார்? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான் பண்ணலாம். ஏன்னா எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும். எதையுமே ஒரு டார்கெட்டட் ஓரியன்டாக வேகமாக ரேலியிலலாம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நார்மலாக அது மாதிரிலாம் போகாது, பஸ்ட் அவுட்லாம் ஆகாது, அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இண்டஸ்ட்ரி பேக்கிங் வரணும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் அது பாட்டு சும்மா போக முடியாது. அப்படி போனால் ரொம்ப நமக்கு அன்ஹெல்த்தி, அது சரியாக வராது. எல்லாரும் சேர்ந்து போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அது வேண்டாம். அந்த இந்த இயருமே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் தான் போக போகுது. ஸோ இந்த சமயத்தை இன்வெஸ்டர் எப்படி சார் யூஸ் பண்ணிக்கலாம்? பாட்டம் அவுட்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அது மாதிரி இறங்கினா வாங்கணும், இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி நிதானமாக உட்காரணும். இப்போ நிறைய ஆப் வந்துடுத்து நமக்கு. ஏஐயில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்தாச்சு. நீங்கள் ஃபண்டமெண்டலாக நிறைய செக் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரி எடுங்க, 3500 கம்பெனி இருக்குது. இத்தனை கம்பெனி நீங்கள் உள்ள நல்லா செக் பண்ண முடியும். இல்லையா சிம்பிளாக இங்கே இருக்கிற 30 கம்பெனி ஆஃப் சென்செக்ஸோ இல்லை 50 கம்பெனி ஆஃப் நிஃப்டியிலேயே கூட அனலைஸ் பண்ணி எது நல்லவன்னு எடுத்து வச்சுட்டாலே போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிக்கல் அப்ரோச்சஸாக வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ண அந்த மேட் ஒன்றுத்துக்கு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நார்மல் கன்சியூமபிளாக இருக்குது, நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டீங்கன்னா சரியா போடும். அதில் உங்களுக்கு இதுதான் இந்த ஹிந்துஸ்தான் லிவருடைய கண்டினியூஸ் சக்ஸஸ். அதனால அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே போனோம், சக்ஸஸ் ஸ்டோரி வில் பி தேர். அதில் நீங்கள் எனக்கு நான் வாங்கணும். இப்போது மழை பெய்யுதுன்னு வச்சுப்போமே, மழை பெஞ்சதுன்னா இம்யூனிட்டி இஷ்யூஸ் வரும்னு தெரியும். அப்போ என்ன பண்ண உடனே அதுக்கான ரிலேட்டடான மெடிசன் ரிலேட்டடு ஃபார்மா எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வாங்குவோம். இதை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். மழை பெஞ்சா இது, இன்ஜினியரிங் இஷ்யூவில் சில இதெல்லாம் ப்ராப்ளம் வரும்,
லைக் வண்டியே போகிறோம், நம்ம கார்லாம் வச்சுருக்கோம், ஃப்ளட் ஆகிடுச்சு, காருக்கு இம்மீடியட்டாக என்ன வேணும், வண்டி சுற்றுறோன்னா பேரிங் வேணும், அப்போ பேரிங் வாங்கலாம் இல்லையா, அதெல்லாம் உடனே அந்த சீசனுக்கு பார்த்துன்னு வாங்குறது. இதான் லாஜிக்கல் அப்ரோச்னு சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதுக்கு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்துடலாம். நெட்டில் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து கோல்டு விலை ஏறும்போது மார்க்கெட் ரொம்பவே சரியும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கோல்டு விலை ஏறிச்சு, ஆனால் மார்க்கெட் பெரிய அளவில் சரியில்லை. ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா சார்? இதுதான் இன்னைக்கு அதான் சொன்னேன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிற கான்செப்டை உடச்சிருச்சு, பேலன்சிங் மெத்தடாலஜியில் போயின்னு இருக்கு. இதுவே காஷன் தான் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா எப்போவுமே நம்ம பேக்கெட்டை 2 பக்கம் ஒப்பிட்டு போகிறது வந்து சரியாக வராது. ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல, அதனால் ஒரு பக்கம் பேக்கெட்டை கொடுத்தா இன்னொரு பக்கம் பேக்கெட்டை கொடுக்கா விட்டுருக்குறான். ஸோ பேலன்சிங் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்படி தான் இருக்குது லைஃப்பில், சைக்கிளே அப்படி தான் இருக்குது. அதை போய் நம்ம மாற்றக்கூடாது. இப்போது நீங்கள் ஃபுல் பைசா கொண்டு போய் கோல்டில் போட்டுட்டு கையில் காசே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வர முடியாது. இல்லை கையில் நிறைய காசு வச்சுட்டு கோல்டே வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கோம், 50-50 ப்ராஃபிட்டும் லாஸாக இருக்கும். இப்போ ரிஸ்க் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, 50-50 ஆகிடுச்சு. இப்போ எனக்கு எப்படி இருக்குது, அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, நிலையம் இல்லாமல் நிற்கிறேன். இதுதான் இண்டஸ்ட்ரியல் சினாரியோ. எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் சொல்கிறேன், நான் பார்க்குற சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, எங்கேயுமே பைசா இல்லை சார், இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம், பிஸ்னஸும் ஏதோ பண்ணுறோம், பெருசாக ப்ராஃபிட் எல்லாம் இல்லை சார். ஏன்னா இது சினாரியோ, இந்த மாதிரி கோல்டு மார்க்கெட் பேரிட்டி வந்துருச்சுன்னா இதுதான் இஷ்யூ. ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கலாம்னா, அப் அண்ட் டவுன் இருக்கலாம். 2 சமநிலையில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ரொட்டேஷன் ஆஃப் ஃபண்ட் இருக்காது. இதுதான் ஃபேக்டர். இது நீ ஃபேஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இது 26லேயும் இப்படி தான் இருக்குமா? ஆனால் எனக்கு இருக்க ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சினாரியோ இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மாறும். ஆஸ் ஐ செட், ஜூன் 2026 அந்த ஃபினான்ஷியல்ஸ் வர ஆரம்பித்த உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நானும் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் இண்டஸ்ட்ரியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும். அங்கே வந்து தான் ரியல் டைம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சில்வர் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக வந்து காப்பர் கமோடிட்டி சைக்கிள், அடுத்து காப்பர் இருக்கிறதுனால காப்பர் வந்து பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வேதாந்தாவோட ஷேருமே கூட 50% வந்து ஹையாக இருக்குது. ஸோ இப்போ சில்வரை விட்டுற மாதிரி நம்ம காப்பரை விட்டுருவோமா சார்? இது எப்படின்னாக்கா, நம்ம நார்மல் சினாரியோவில் ஒருத்தர் ஒரு ஷாப்பை போடுவார், அந்த ஷாப்பில் லாபம் வந்துடும். அவரை மாதிரியே அடுத்த சமோசா கடைக்காரன் இன்னொருத்த ஆரம்பிப்பான், அவன் ஆரம்பிப்பான். அப்புறம் அந்த தெரு ஃபுல்லாக சமோசா ஆகிடும் இல்லையா? இதுதான் ஆக்சுவலி இங்கே மெட்டலில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மெட்டல் ஓடிச்சு, அடுத்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே 2006, 2010, 2012 நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அதனால் இந்த சீனரியோ அப்படி அடுத்தது கடைசியில் நிக்கல் வரைக்கும் வரும், நிக்கல் டின் அது வரைக்கும் வந்துட்டு இருக்கோம் வச்சுங்களேன். இதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ஏறிட்டே வரும். இதுக்கு ஒன்று அதுக்கு தொடர்பே கிடையாது. தே வில் ஃபைண்ட் ஓகே ஒன்று ஆல்டர்னேட்டிவ். எதுக்கு ஆல்டர்னேட்டிவ்? சில்வருக்கு காப்பர் ஆல்டர்னேட்டா? அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குது, இங்கே காஸ்ட் இதுவாக இருக்குது, இந்த காஸ்ட் கம்மியாக இருக்குது, அங்கே காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, நான் இதில் ஸ்பெக்குலேட் பண்ணலாம். இவ்வளோதான் லாஜிக் பிஹைண்ட் இட். இதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் ஒன்றும் இதுவே இல்லை, டைரக்ட் டீலே கிடையாது. உங்களுக்கு ஒரு இது சொல்லணும்னா, ஒரு சீனியர் பர்சன் இன் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, அவருடைய பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்ஸ். இஸ் CEO ஆஃப் த கம்பெனி. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் கம்பெனி ஷேர் இறங்கிடுச்சு, அப்படியே ஏன் இறங்கிச்சுன்னு கேட்குறாரு. ஸோ he is not bothered about shares fluctuation, he bothered about this company. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. காப்பர் ஏறிட்டு போகுது, சில்வர் ஏறிட்டு போகுது, ஜிங்க் ஏறிட்டு போகுதுன்றது நம்ம காமன் சொல்லவடையில் சொல்கிறது. ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கிறவனுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் சம் குவிக் மணி ஃபார் ஹிம், அவ்வளோதான். அதனால இவன் பண்ணுறான். உண்மையிலே அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு போய் கேட்டு பாருங்க, ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. வேதாந்தாவே நீங்கள் போய் அனலிஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்களேன், சேல் இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு பாருங்களேன். ப்ரைஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ரெஃப்ளெக்டட் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் பேலன்ஸ் ஷீட்ஸ். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் ஈக்குவேஷனே போடாதீங்க. அதெல்லாம் வேறு, இதெல்லாம் வேறு. இது ஸ்பெக்குலேஷன். இதுதான் கிளியராக இருக்குது. சரி, அதனால் மெட்டல் ஏறுறது அடுத்தடுத்த கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜிங்க் ஏறலாம், நிக்கல் ஏறலாம், அப்படி வரிசையாக ஏறலாங்கிறது நிறைய ப்ராபிலிட்டி இருக்குது, ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.